மகா கந்த சஷ்டி 2வது நாள் பூஜை என்னோடது. இன்னைக்கு சாமந்தி பூவும் ரோஸும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நேற்று செவ்வரையில் அலங்காரம் பண்ணேன். இன்னைக்கு சாமந்தி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான், எந்த பூவெல்லாம் கிடைக்குதோ அந்த பூ ஒரு நாளைக்கு ஒன்று வைக்கிறோம். 6 நாளைக்கும் 6 பூக்கள் வச்சா விசேஷம். கிடைச்சா விசேஷம் தான், இல்லைன்னா எது கிடைக்குதோ அது வைத்து வழிபடலாம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கேட்ட கேள்வியே கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி பதில் சொன்னதே தான் திரும்ப கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு 70K ஃபாலோவர்ஸ்னாக்கா அதில் ஒரு 10K வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறது. கேட்ட கேள்வியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் தயவுசெய்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க விரதமே வேண்டாம். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜை மட்டும் பண்ணாலே போதும். அதே மாதிரி பால் கொடுக்குற குழந்தை ஃபீடிங் பண்ணுறவங்களும் விரதமே வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் அந்த குழந்தைக்கு பால் இருக்கும். ஸோ மனதார பூஜை மட்டும் பண்ணுங்கள். நெய்வேதம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி மனதார பூஜை பண்ணாலே முருகன் ஏற்றுக்குவார்.